ரஷ்யாக்குள்ள மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல். அது ட்ரக்குகள். இந்த தடவை சின்ன சின்ன ட்ரக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சின்ன சின்ன ட்ரக்குகள்ல இருந்து ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ட்ரோன்கள் வெளியே வந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் இப்ப நான் இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துகிட்டு இருக்கு ரஷ்யாக்குள்ள. ஸோ அந்த ட்ரோன்கள்லாம் பெருமளவுல நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ட்ரோன் தாக்குதல்கள் முடிஞ்சிருக்கு. சில வண்டிகளா பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. செய்திகள் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ திரும்பவும் ஒரு அழுத்தம் ரஷ்யாக்குள்ளயா தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறது போல ஒரு மேசிவான அழுத்தங்கள் ரஷ்யாக்குள்ள இருக்கா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய இந்த சமயத்துல ஒரு மேஜர் எஸ்கலேஷன். இதுக்கு ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? இப்ப நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கணுன்றதுக்காக வம்படையா உக்ரைன் தரப்பு இருந்து எடுக்கக்கூடிய முயற்சியா இல்ல அழுத்தமா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது போல விஷயங்கள் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் பண்ண வரைக்கும் ஓகே, சிவிலியன்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இழப்புகள் பெரும் அளவுல இருக்கும். ஸோ இது ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அதிர்வலைவுகளை ஏற்படுத்தும். இது எப்படி ரஷ்யா கட்டுப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த போதெல்லாம் ரஷ்யர்கள் ஒற்றுமையா இருந்தாங்க. பயங்கர ஆத்திரங்கள் அதுக்கப்புறம் தான் கிளம்ப ஆரம்பிச்சது. ஸோ இப்போ திரும்ப இது போல நடக்கும்போது மிரட்ட பாக்குறாங்களா ரஷ்யாவை அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ பார்ப்போம். ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த மீட்டிங், இந்த மீட்டிங் நடக்க இருக்கு. அது கன்ஃபார்மும் ஆயிருக்கு. எந்த பிளேஸ் என்ன ஏதுங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா சில மீடியாக்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் யுஏஇ அங்க வந்து நடக்கலாம் அப்படிங்கிறது போல முடிவெடுக்கப்படுறதா சொல்லப்பட்டுட்டு வருது. பட் ஆனா இதுக்கு பல கருத்துக்கள் இருக்கு. பல அனலிஸ்ட் கிட்ட பல கருத்துக்கள் இருக்கு. அதுக்கான செய்திகள் பார்க்கலாம். ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய ஒரு கண்டிஷன் என்ன, ஜெலன்ஸ்கி அவர்களும் இருப்பாரு. ஸோ 3 தலைவர்கள் இருக்கக்கூடிய மீட்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சதான் சொல்லப்பட்டுட்டு வருது. அது ஏற்புடையதா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத சில நாட்களை தெரிஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் இருக்கிறாங்களா வர்சுலா ஒண்டர்லா அவர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா ஃபோன் பண்ணி பேசியிருந்துக்கிறாங்க. இது மாதிரி இருக்கு இல்லையா, நீங்களும் வந்து கலந்துக்குங்க, யூரோப்பியன் யூனியனும் வாங்க, அழுத்தங்கள் கொடுக்கலாம், பெருசா பண்ணலாம் அப்படிங்கிற ஆகஸ்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசிக்கிறாங்க. அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரான் அவர்கள் கூடயும் பேசிக்கிறாங்க. இந்த அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விட்டாஃப் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசும்போது மேக்ரான் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் அதுக்கப்புறம் பேசிக்கிறார். நான் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட என்ன பேசினேன் அப்படிங்கிறவங்கள வந்து பண்ண சொல்லி இருந்துக்கிறாரு. ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ள ஷேர் ஆயிருக்கு. போப்பா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு போ, ஒன்றும் கடிச்சு வைக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிறது போல யூரோப்பியன் தரப்புல இருந்து அனுப்பி வச்சிருவாங்களே ஜெலன்ஸ்கி அவர்களை. இல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் ஓரமா இல்லப்பா, நீ எல்லாம் வராத, முதல்ல நீங்க பேச முடிவு எடுக்கிறோம் நாங்க, தெரியும் சொல்லிட்டு அமைதியாரு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதாவது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறார்? அவருக்கு முடிவெடுக்கக்கூடிய உரிமைகள் இருக்கா? ஃபர்ஸ்ட் அவர் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே உருவி வெளியே வீசிட்டு வேறொரு ஆளை உட்கார வச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ உக்ரைன்ல எந்த அளவுக்கு ஜனநாயகம் மலர்ந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை நம்ம நாட்டிலோட தலைவர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு மலரும் ஜனநாயகம் அப்படிங்கிறது இந்த உக்ரைனை வச்சு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம யுஏஇல இருந்து இந்த யுஏஇல தானே மீட்டிங் நடக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அவரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் பார்க்கறதுக்காக மீட்டிங்காக போயிருந்துக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல ரஷ்யாவுக்கு நிறைய நட்பு நாடுகள் இருக்கு. அந்த நட்பு நாடுகள் கண்டக்ட் பண்றதுக்கு விருப்பம் இருக்காங்க. நிறைய பேர் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதோட புட்டின் அவர்களும் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இவர் போனதே வந்து பாத்தீங்கன்னா நோக்கமே பேசி இந்த மாதிரி யுஏஇக்கு வர வைக்கிறதுக்கு தான், பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கிறதுக்காக போயிருக்கிறாரு அப்படிங்கிறத சொன்னாங்க. பல விஷயங்கள் பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் இது போல பார்த்துருக்காங்க. ஆனா பல நண்பர்கள் ஆர்கனைஸ் பண்றதுக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. யுஏயோட முகமது பின் ஜயத் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் அப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இது போல சொல்லியிருந்தார். ஏன்னா யுஏஇக்கும் ரஷ்யாக்குமே சில முரண்பாடுகள் இருக்கு சூடானை பொறுத்த வரைக்கும். அது என்ன ஏதுங்கிறது பார்க்கணும். ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஆகஸ்ட் எண்டுக்குள்ள இந்தியாவுக்கு வரதா சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த பேச்சுவார்த்தை எப்ப நடக்க போகுது, அதுக்கப்புறம் இந்தியாக்கா இல்ல இந்தியாலேயே வச்சு பேச்சுவார்த்தையா அப்படிங்கிறதோட சில கேள்விகளும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா சில நபர்கள் இந்த வருஷத்தோட எண்டு அப்படிங்கிறாங்க. ஆனா சோய்கு அவர்கள்கிட்ட பேசும்போது, நம்மளோட அஜித் தோவால் அவர்கள் பேசும்போது ஆகஸ்ட் மாசத்தோட இறுதிக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க. அது முன்னாடியே திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒருவேளை இது நடக்குது அப்படின்னா
எல்லாமே முன்னாடியே வெல் ப்ரிப்பேர்டு. இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இருக்க போது, நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது போல வெல் பிளான்டா வந்து பாத்தீங்கன்னா இது நடக்க இருக்கா. ஏன்னா இந்தியாவுக்கு வருகை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப வருஷ காலமா அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இது ஒரு ஹைலைட்டா இருக்கு. ஸோ பிரச்சனைங்கிறது நம்ம நாட்டில் வச்சு முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் சைட்ல இருக்கு. எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ ஸ்கிரிப்டடா அப்படிங்கிறது போலயும் இருக்கு. என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அதாவது பிரிக்ஸ் நாடுகள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் ஜெயிக்கணும், இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறது போல. ஸோ அது போல ஸ்கிரிப்ட் நடத்துறாங்களா அப்படிங்கிறத போல பார்க்கலாம். ஏன்னா ஷொய்கு அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இரு நாடுகளுக்குள்ள அதிகப்படியான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வந்து பண்ண ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது ரஷ்யாவுக்கு பாராமவுண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மளோட அதுக்கான காரணம் இருக்கு. சீனா அதிகப்படியான வளர்ச்சி, பக்கத்துல இருக்கிறவங்க அதிகமா வளருது அப்படின்னா அது அப்படியே வீங்கிருச்சு அப்படின்னா அப்புறம் 2 சைடு இம்சை தான் இல்லையா. ஸோ அதனால நம்மளும் அவங்களும் இணைஞ்சு செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்தது ரஷ்யாவும் இந்தியாவும் டைம் டெஸ்டட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது காலங்கள்ல என்ன ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை உண்டானாலும் இரு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு தருணத்திலையும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம இரு நண்பர்களும் இணைஞ்சு செயல்படுறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில அப்படி இருக்காங்கன்னா அது நம்ம 2 நாடுகள் தான். என்ன வேணா சொல்லி பார்க்கலாம் அவங்க மேற்கு நாடுகள். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரஷ்யா இந்தியா தான் எல்லா நாடுகளை கம்பேர் பண்றதை விட அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ், இரு நாடுகளோட கோல்ஸ் என்ன அப்படின்னா 2 நாடுகளும் சேர்ந்து புது வேர்ல்டு ஆர்டருக்கு அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா இந்த சஸ்டெயினபிள் வேர்ல்டு ஆர்டரை உருவாக்குறதுக்கான அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கு இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ரஷ்யாவும் இந்தியாவும் இணைஞ்சு இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர்ல ஒரு தூண்களா செயல்படுவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. அதுவும் வரக்கூடிய மாடர்ன் த்ரெட்ஸ் எல்லாத்தையும் இணைஞ்சு எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது போல ஷோய்கு அவர்கள் தற்போது வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஓகே மிக முக்கியமான மீட்டிங் நடக்க இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டு இரு நாடுகளும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போறாங்க அப்படிங்கிறதுல இது வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மீட்டிங்ல தான் வந்து பண்ணா ஷோய்கு அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்தியாவுக்கு வருகை தருவார் அப்படிங்கிற. ஸோ ஆகஸ்ட் மாசம் இறுதி அப்படின்னா இந்த மாசத்தோட இறுதிக்குள்ள இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியுமா, என்ன நடக்க போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாலும் ஓகே தான். டிஃபென்ஸ் டீல்லாம் வந்து பண்ணால் பெருமளவில் போடுறதுக்கு ஈஸி. ஏன்னா Su-57 இது போல விஷயங்கள்லாம் ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ரிஜெக்டட் போ நீ செல்லாது அப்படிங்கிறது போல நம்ம தரப்பு வந்து அமெரிக்கா ஓரமாக தூக்கி எரிஞ்சாச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு பப்பும் நம்ம நாட்டிலலாம் செல்லாது. இந்த மேற்கு அப்படிங்கிற மோகம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆயிரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்தது இந்த ரஷ்யா தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் பேச்சுவார்த்தை இருக்கத்தான் போகுது அப்படிங்கிறது போல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்றது என்ன, ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் வரக்கூடிய நாட்கள்ல பேசிக்குவாங்க அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறாங்களே தவிர ஜெலன்ஸ்கி அவர்களை பத்தி பேச்சே இல்லை. அடுத்தது யூரி உஷங்கா அவர்கள், அதாவது இவரும் ஒன் ஆஃப் த முக்கியமான நபர். இந்த விட்டாஃப் அவர்கள் வரும்போதெல்லாம் பேசியிருந்தவர் இல்லையா. ஸோ இவர்கிட்ட வந்து பண்ணா மீடியாக்கள் போய் கேட்கும் போது இவரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அக்செப்டபிள் டேர்ம்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஆஃபரை அமெரிக்க தரப்பு வந்து வச்சாங்க, அதனால பேசலாம் அப்படிங்கிற இவர் தரப்புன்னு சொல்லிட்டு போய்க்கிறார். ஸோ இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உஷங்கா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ரஷ்யாவுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய ஒரு டேர்ம்ஸை அமெரிக்க தரப்பு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் ஏற்ப ரஷ்யாவுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னா பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் தான் இருக்கு. அதாவது இது ரூபியோ அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன கண்டிஷன் ரஷ்யாவுக்கு வேணும், என்ன கண்டிஷன் உக்ரைனுக்கு வேணும், என்ன கண்டிஷன் யூரோப்புக்கு வேணும், எல்லா விஷயமும் தெளிவா தெரியுது. அதுக்கு ஏற்ப நம்ம பேசலாம், அப்பதான் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத ரூபியோ அவர்கள் தெளிவா சொல்லிக்கிறார். பாலிஸ்டா பேசினாலும் தெளிவா சொல்லிக்கிறதா கம்பேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்து காமனான ஒரு முடிவை எடுக்கலாம். அப்பதான் வில்லிங்னஸ் வரும் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறதுக்கு. ஒருத்தவங்க சொல்றதா முக்கியம் அப்படிங்கிறது போல எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனை முடியவே முடியாது அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு ஏற்ப நம்ம சினாரியோஸ் பார்க்கணும். ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு சினாரியோ சொல்லுவாங்க. அதுவும் இந்த போலாண்டோட சினாரியோலாம் வேற ரகம்னே சொல்லலாம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இப்ப இருக்கிறத சீஸ்ஃபயர் போட்டிருக்காங்க, பிடிக்கப்பட்ட பகுதி மட்டும் 99 வருஷம் 49 வருஷம் இல்லை 99 வருஷத்துக்கு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடப்படும், அவ்வளவுதான் அப்படிங்கிறதோட அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இது வந்து ஃபேவரபிள் டேர்ம்ஸா, இது ரஷ்யா ஒத்துக்குவாங்களா, இது வந்து போலாண்ட் நம்புறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இது பேஸ்லெஸ். ஸோ போலாண்டு சொல்லக்கூடிய விஷயங்களை தூக்கி தூர எரிஞ்சிடலாம். அடுத்தது CNN தரப்புல இருந்து ஒரு 5 சினாரியா கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே
ரஷ்யா வீக்கர் அப்படிங்கிறது போல கண்ணோட்டத்திலேயே அவங்க பார்க்கக்கூடிய சினாரியோவா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. என்னன்னாலே கொஞ்சம் அப்படி இப்படி அப்படிங்கிற போல தெரியுது. ட்ரம்ப் அவர்களே சாடி இருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சினாரியோஸ் இவங்க கொடுக்கறது என்ன அப்படின்னா, இதுல மிக முக்கியமான ஒரு சினாரியோ என்னன்னா, ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுத்து சாங்ஷன் போட்டு எல்லாம் பண்ணி ரஷ்யாவுக்குள்ள போராட்டம் கொந்தளிப்புகள்லாம் வந்து அதனால ரஷ்யா உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்றதை நிறுத்தி நாட்டுக்குள்ள இருந்து ரஷ்யா படைகளை பின்வாங்க வச்சு உக்ரைன் ஜெயிக்கும் ரஷ்யா தோற்கும் அப்படிங்கிறது போல ஒரு சினாரியோங்க இது. அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புன்னு சொல்லும் போது என்னது இது அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. அது மட்டும் இல்ல, அடுத்த ஒரு சினாரியோ, மொத்தம் 5 சினாரியோல அடுத்த ஒரு சினாரி இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஃப்ரண்ட் லைன்ல ஸ்டாப் பண்ணிடுறது. ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுத்து சண்டையை நிப்பாட்ட வச்சு இருக்கிறதோட முடிச்சுக்கலாம், சண்டையை சீஸ்ஃபயர் போட வச்சு ஒப்புதல் பண்றது. இதையே அவங்க போலான்னு சொன்னதே தான் ஒரு மாதிரியா அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் யாருக்குமே இது மேல நம்பிக்கை இல்லை. ரஷ்யா பெருமளவில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பல இடங்களையும் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு தான் இனிஷியேட்டிவ் இருக்கு. ஸோ அதனால ரஷ்யா ஒத்துக்கு போறது கிடையாது அப்படிங்கோட இவங்களே இதுக்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அடுத்தது 3வது வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன். அதாவது ரஷ்யா இந்த விண்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டைமை கொடுத்து எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கப்பா. ஏன்னா ரஷ்யா விண்டருக்குள்ள வந்து பண்ண எந்த அளவுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அவங்க முன்னேறி வந்து எடுக்க ரஷ்யாவோட படைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டயர்டாக ஆரம்பிச்சிருவாங்க, இழக்க ஆரம்பிச்சிருவாங்களா, இழப்புகள் அதிக அளவில் ஏற்படுத்திட்டாங்கன்னா பக்ரோஸ்க்கு, கொஸ்டாண்டினோவ்கா, குப்பியான்ஸ்க்கு, அந்த டொனஸ்க்கு, லுகான்ஸ்க்கு, ஸோ இந்த 2 ஒப்லாஸையும் கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதிகப்படியான வீரர்களை களமிறக்கி இருக்கிறாங்க. இழப்புகள் இருக்கும் இல்லையா ரஷ்யாவுக்கு. ஸோ ஓரளவுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க, இந்த விண்டருக்குள்ள வந்து பண்ண எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல நாட்டோட படைகள் உள்ள வந்து மற்ற பகுதிகளை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு உள்ள வந்துட்டாங்கன்னா ரஷ்யா பயந்து போயிடுவாங்க. இந்த நாட்டோ நாடுகளோட திருப்பி நம்ம சண்டை பிடிக்கணுமா அப்படிங்கிறதோட வேண்டாம்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பகுதிகளில் நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நாட்டோ நாடுகள் மிச்ச பகுதியை உக்ரைன் அப்படிங்கிறது போல எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிறது போல யோசிக்கவே முடியாத அளவுக்கு, அதாவது யூரோப்பியன் யூனியன்ல ஒண்ணுமே இல்லை, டம்மி பீஸுங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. நாட்டோ நாடுகள் உள்ள வராங்கன்னா நாட்டோ மட்டும் ரஷ்யாவை அடிக்க மாட்டாங்க. ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணா ரஷ்யா சஸ்டெயின் ஆயிட்டாங்க, அது நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா ஒரிஸ்னிக் மிசைல் யூரோப்பியன் யூனியன்ல விழுந்ததுன்னா நாடுகள்லாம் காணாமல் போயிடுவாங்க, அவங்கள படைகளை ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. சரி, ஓகே. அதாவது அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது பிரான்ஸுக்கும் யூகேக்கு மட்டும்தான் இருக்கு, மற்ற நாடுகளை துண்டக்கான துணிக்கானு ஓடிடுவாங்க, அவங்களுக்குலாம் யாருக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறத இவங்க மறந்துடுறாங்க. சரி, பரவாயில்ல. அடுத்தது, இந்த போர் இன்னும் தொடர்ந்து 2 வருஷத்துக்கு நடக்கும். மேற்கு நாடுகள் முடிஞ்ச வரைக்கும் உதவுவாங்க உக்ரைனுக்கு. ஒன்று மேற்கு நாடுகள் தோத்து போயிடுவாங்க, இல்லை ரஷ்யாவுக்கு வழி இல்லாமல் முடிஞ்சு தோத்து போயிடும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது போல இவங்க ஒரு சினாரியோஸ்லாம் கொடுக்குறாங்க. CNN கொடுத்த எந்த சினாரியோவுமே ரூப் இல்லாத சினாரியோ, இது எதுவுமே நடக்காதுன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்க ஒரு இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறது போல அமெரிக்காவில் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஆண்ட பரம்பரை எண்ணம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆளுகின்ற பரம்பரையா இப்ப இல்ல, ஆண்ட பரம்பரை தான் அவங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படிங்கிறது போல இருக்கு. அவங்களோட ஒரு டாமினன்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு பார்வையை வந்து பாத்தீங்கன்னா CNN இது போல மீடியாக்கள்லாம் பாக்குறாங்க. ஆனா ப்ளூம்பர்க் ஒரு சினாரியோ கொடுத்துருக்காங்க. இந்த சினாரியோ தான் எக்ஸாக்டா நடந்திருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ப்ளூம்பர்க் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட நீங்க கேட்கிற பகுதியில கொடுத்துறாங்க, நீங்க அதோட முடிச்சுக்குங்க, சண்டை வேணாம், பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு டேர்ம்ஸை வச்சிருக்கலாம். ஸோ அதுக்காக அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லக்கூடிய கண்டிஷன்கிறது 4 ஒப்லாஸ்ட் வந்து வெளியே ஓடி போயிரு, அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது போலதான் இந்த 4 ஒப்லாஸ்ட் இருந்து வெளியே போறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்க இருக்கும். அந்த பேச்சுவார்த்தையில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஃபர்தரான கண்டிஷன்ஸ், உக்ரைன்ல என்ன பண்ணும், ஏது பண்ணும், எந்தெந்த நாடுகள் தான் நாட்டோல இருக்கணும், இது போல கண்டிஷன்ஸ் வைக்கும்போது அது அமைதி பேச்சுவார்த்தையில நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்னு பல விஷயங்கள் பண்ண பேசப்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க இருக்கு. இதுல பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு மீடியாக்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்திருப்போம். இதுல எது ஏற்புடையதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இன்னொரு சைடு ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு உக்ரைன்ல வண்டியில போற வரவங்க, சைக்கிள்ல போற வரவங்க வயசு வித்தியாசம் இல்லாம சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால யாரை வேணாலும் கம்ப்ளீட்டா பிடிக்கலாம் அப்படிங்கிறது போல வண்டியில போயிட்டு இருக்கிறவங்க பின்னாடி வந்து பிடிச்சிடலாமான்னு பாக்குறாங்க. அவர் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறார். ஸோ இது போல தினந்தோறும் நடக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில இது போல டிசிசி எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு வேலை, அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது உக்ரைன்ல. பாவம், என்லிஸ்ட்மெண்ட் ஆகாதவங்களையும் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறவங்களாம் கொண்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதாவது
உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரிச் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய நபர்கள் உக்ரைன் விட்டு வெளியே போக முடியும். வேலை விஷயமா மேற்கு நாடுகள்ல ஏதோ ஒரு வேலை இருக்கு, ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நல்ல சம்பளம் அப்படின்னா போகலாம். உக்ரைன் விட்டு வெளியே போய்க்கலாம். இதுதான் கண்டிஷன். இல்லைன்னா உக்ரைன்ல வந்து அதிகப்படியான சம்பளம் வாங்குறவர்ல இருக்கணும். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னார்ல, ஒரு நபர் களத்தில் நின்று சண்டை பிடிக்கிறதுக்கு 30 நபர்கள் வேலை செய்ய வேண்டியதா இருக்குன்னு. அது போல அதிக வேலை, அதிக சம்பளம் சம்பாதிக்கிறவர்களுக்கு சேஃப்டி. உக்ரைன்ல மொபைலைஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு தனியா கார்டு இருக்கு, வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க போல. இல்லாதவங்கள மொபைலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ அந்த சம்பாதிக்கக்கூடிய நபர்களோட அந்த த்ரெஷோல்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ வளைச்சு பிடிக்கக்கூடிய விஷயம் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது ஜெர்மனியில வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம், ரேடார்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜா இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் வந்து ரெடி பண்றதுக்காக ஜெர்மனி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சைடு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்போர்ட் டிப்ளமசி, சப்மரைன்ஸ்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாரு. ஸோ ஒரு அழுத்தங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ என்ன செஞ்சாலும் இது அப்படியெல்லாம் ஒன்று நடந்துராது அப்படிங்கிறது போல இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு அழுத்தங்கள் அப்படின்னா அசர்பைஜான், அர்மேனியா இவங்க இரு நாடுகளோட தலைவர்களை கூப்பிட்டு ட்ரம்ப் அவர்கள், அலியேவ் அவர்கள், அப்புறம் பெஷிஷ்கியான் அவர்கள், ஸோ இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பெய்ஷியான் அவர்கள், ஸோ இவங்கெல்லாம் உட்காந்து மீட்டிங் வாஷிங்டன்ல உட்காந்து பேசப்படுது. இன்னைக்கு நடக்க இருக்கு. ரஷ்யா அல்லாத ஒரு அமைதி ஒப்பந்தம் இங்க நடக்க இருக்கு. இந்த செங்குசார் காரிடோர் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த காரிடோரை துருக்கியும் அசர்பைஜானும் யூஸ் பண்றதுக்கான வழியை ரைட்ஸ் அர்மேனியா அசர்பைஜானுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இதனால சவுத் காக்கசஸ் பகுதியில் அமெரிக்காவோட ஆளுமையை காட்டுறாங்க. இதனால ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப் செவுரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும் அமெரிக்காவுக்கு. அதை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் செய்யறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அனலிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. மற்ற அழுத்தங்கள்லாம் இந்த உதவி பண்ணக்கூடிய நாடுகளுக்கு சாங்ஷன் அதெல்லாம் கிழிச்சு குப்பையில போட்டாங்க நாடுகள்லாம். அமெரிக்காவுக்கு பயங்கரமான பதிலடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரஷ்யாவோட நட்பு நாடுகள்ல எதுவும் டச் பண்ண முடியல அமெரிக்கானால. அதுக்கு மாற்றா ரஷ்யாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அண்டை கட்டுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இரு தலைவர்களும் உட்காந்து பேசுறதுக்கு முடிவாயிருக்கு. பேசி முடிவு பண்ணி இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறாங்க, சுமூகமா முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.